ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பழைய டிஷர்ட் வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்ப தேவைப்படுற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மாப் தான் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பழைய டிஷர்ட் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள கைப்பகுதியை 2 பக்கமுமே கட் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் உங்கள் டிஷர்ட்டில் காலர் இருக்குது அப்படின்னா காலரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா கீழேருந்து மேலே ஈக்குவலாக மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மடித்ததுக்கு அப்புறமா ஒரு சிசர் வச்சு சென்டரில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதோட கீழ்ப்பகுதியை எடுத்து நம்ம மாப் செய்கிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் அந்த லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்க இடத்த மேலே வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண இடத்த கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 90% அளவுக்கு மேலே கொஞ்சமாக இடம் விட்டால் போதும். மிச்சம் எல்லா பகுதியுமே கட் பண்ணி விட்டுருங்க. சின்ன சின்ன பீசஸாக இதே மாதிரி மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இது டபுள் ஷீட்டாக இருக்கு இல்லையா, இதை சிங்கிளாக மாற்றுறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஷீட் ஒரே இதுவாக ஆயிடுச்சு. ஏன்னா இதை தான் நம்ம அவுட்டர் லேயரில் போட போகிறோம். அதனால் நம்ம ஒரே ஷீட்டாக மாற்றி வச்சாச்சு. இப்போது நம்ம இதோட மேல் பகுதியை எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்திங்களா துணி, அதை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்படி நம்ம கட் பண்ணுறதுனால அந்த மாப்போட அந்த லேயர் சின்னது பெருசுன்னு இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 2 பக்கமுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மேலே கொஞ்சமாக கேப் விட்டுட்டு மிச்சம் எல்லா இடத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு மாப் அந்த ஒவ்வொரு துணியுமே கொஞ்சம் பிரெத் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்னதாக இருக்கிறதே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதை தான் நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம தனியாக இதை கட் பண்ணணும், சிங்கிள் லேயராக மாற்றணும்லாம் இல்லை. இதை அப்படியே வச்சு நம்ம சுற்றி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நம்ம இது ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ உங்ககிட்ட வீட்டில் யூஸ் பண்ணாமல் இல்லை உடஞ்சி போன மாப் ஸ்டிக்கோட அந்த ஸ்டிக் மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா டிஷர்ட்டோட மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சுற்ற போகிறோம். நான் இப்போது காட்டியிருக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வச்சு சுற்றிக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சுற்றுறதுக்கு. பாருங்கள், இது மாதிரி மொத்தமும் சுற்றினதுக்கு அப்புறமா 2வது லேயர் போடும்போது நல்லா இதை ஃபஸ்ட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு அது மேலேருந்து 2வது லேயர் சுற்ற ஆரம்பிங்க. இதே மாதிரி நம்ம மொத்தத்தையும் சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சுற்றி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிறத நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன சைஸ் ஆணி எடுத்துக்கோங்க. ஆணி எடுத்துக்கிட்டு அதை தான் நம்ம சுத்தியில் வச்சுட்டு நம்ம அடிக்க போகிறோம். சின்ன சைஸ் ஆணி நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இதை அப்படியே வச்சு லைட்டாக சுத்தியில் வச்சு அடித்து விட்டுருங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி நீங்கள் மாப் டைட்டாக போட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு அது உடையாமல் இருக்கும், தனியாக வராமல் இருக்கும்.
இதே மாதிரி இன்னொரு ஆணியும் இது நல்லா வந்து போட்டு விட்டுறலாம். பாருங்கள், நம்மளுக்கு 2 போட்டாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு தனியாக எடுத்துகிட்டு வராது. அடியில் வந்து சின்னதும் பெருசுமா இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு சிசர் வச்சு ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான மாப் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.